Hello all, welcome to Study Buddy. And in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா the Hindu analysis for Feb 2. First article நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PVTGs particularly vulnerable tribal groups பற்றி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒடிசா பற்றி பேசுகிறாங்க சரிங்களா. ஸோ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இந்த சென்ஸ் இந்த ஆர்டிக்கல் முடிஞ்சக்கப்புறம் காட்டுறேன். அண்ட் ஐம் ஷிஃப்னாஸ். ஸோ நேற்று போட்டிருந்த வீடியோக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ ஐ தாட் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஆர்டிக்கல் எடுக்கலாமே. ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே வில் மூவ் இன். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களே நிர்மலா சீதாராமன். ஸோ அவங்க வெனஸ்டே வந்து தேவ் லான்ச்டு நியூ ப்ரோக்ராம். ஸோ இந்த பட்ஜெட் ரிலீஸ் ஆனப்போ ஸோ என்ன ப்ரோக்ராம்னா பிரதான் மந்திரி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட் மிஷன் in order to saturate the PVTG families and habitations with basic facilities. ஸோ என்னென்னா இவங்க வந்து ரொம்ப பேக்வேர்டாக இருக்கிற ஆல்ரெடி ட்ரைபல்ஸ் அப்படின்னாவே வந்து இன்டீரியராக இருப்பாங்க. சில பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸை வந்து கொடுக்கறக்காக தான் சரிங்களா. ஸோ ஒடிசா வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் பிவிடிஜி கம்யூனிட்டி உள்ள ஒரு இடம். ஹையஸ்ட் பிவிடிஜினா அதிகமான பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் மக்கள் அங்கே வாழ்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் ஒடிசா தான் வந்து கரெக்டான ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக வந்து இருக்கும் இந்த மிஷன் போய் வந்து அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு. இன்ஃபேக்ட் கிவன் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒடிசா பொசஸ் இன் ஹேண்ட்லிங் த ஃபோக்கஸ்ட் அண்ட் ஹோலிஸ்டிக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் பிவிடிஜி இந்த பாஸ்ட் டெக்கேட் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து நல்லாவே நிறைய மிஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஒடிசா. The state could be the first as well as the best mover among all states as far as the newly announced tribal program is concerned. ஸோ இந்த ட்ரைபல் ப்ரோக்ராமை ஒடிசாவுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின் நான் காட்டுறேன். ஸோ டோட்டலாக வந்து இந்தியாவில் 75 PVTG இருக்காங்க. இதை நான் காட்டும் போது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து 13 PVTG ட்ரைப்ஸ் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்காங்க. ஸோ இந்த டேட்டாலாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ டோட்டலாக எவ்வளோ மக்கள் இருக்காங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 PVTGs வந்து தே ஆர் இன் ஒடிசா. ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்க பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு டோட்டலாக இந்த மிஷனுக்கு டோட்டலாக வந்து 15,000 crore வந்து நம்ம ஒதுக்கீடு பண்ணுவோம் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்களோட பட்ஜெட் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15,000 crores வந்து இந்த மிஷனுக்காக ஒதுக்கீடு பண்ணப்படும் இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் த டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் த ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். ஸோ ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸோட டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான்னு தனியாக இருக்குது. ஸோ அதுக்கடியில் தான் இந்த மிஷனுமே வரும். ஸோ மோர் தென் 4 decades வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 வருடங்களாக ஒடிசா வந்து மைக்ரோ ப்ராஜெக்ட் இந்த ட்ரைபல் மக்களுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேசிக் நீட்ஸ்க்கும் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸை கொண்டு வரக்காக இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அட் ப்ரெசென்ட் வந்து 20 மைக்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸிங் ஆன் த டெவலப்மெண்ட் ஆன் பிவிடிஜி. ஒடிசாவில் மட்டும் எடுத்திங்கன்னா பிவிடிஜி கான்சென்ட்ரேட் பண்ணி 20 மைக்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒடிசா ஹஸ் ஆல்சோ பின் அ பெனிஃபிஷரி ஆஃப், இது ரொம்ப முக்கியம், கன்சர்வேஷன் கம் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதோட பெனிஃபிஷரி சென்டர் வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 100% ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க பிவிடிஜிஸ் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேரியஸ் ஸ்கீம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிடுவாங்க. So Odisha has already made a move towards the PVTG focused program without knowing that such a national mission is coming up. So இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்களா இந்த மிஷன் பிரதான் மந்திரி பிவிடிஜி ட்ரைபல் குரூப் டெவலப்மெண்ட் மிஷன் இது வருதுன்னே தெரியாமல் வேரியஸ் அதர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் சின்ஸ் 2015 நவீன் பட்நாயக் கவர்மெண்ட் வந்து ஒடிசாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லான்ச் த ஒடிசா பிவிடிஜி எம்பவர்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் OPELIPன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் 711 crores வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க பாஸ்ட் 7 இயர்ஸில் இந்த ப்ரோக்ராமுக்காக. ஸோ the state government வந்து had secured 46% assistance for this program in the shape of a loan. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 711 crores வந்து 46% மட்டும் அசிஸ்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. எங்கே இருந்துன்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்.
ஸோ அண்டர் திஸ் ப்ரோக்ராம் 542 habitationsனால் வந்து லொக்காலிட்டிஸ். ஸோ இந்த ஒரு ரீஜன் நான் எடுக்கிறேன், இந்த ரீஜன் எடுக்கிறேன் அப்படின்னு எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் கடியில் வந்து இந்த OPELIP ப்ரோக்ராம் கடியில் 542 ஹேபிடேஷன்ஸ் வந்து எடுத்து இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வித் லெசன்ஸ் லேர்ன் ஃப்ரம் OPELIP இம்ப்ளிமெண்டேஷன், ஒடிசா இஸ் பெஸ்ட் பிளேஸ் டு ஹேண்டில் த மிஷன். ஸோ ஒடிசா வந்து ஆல்ரெடி இந்த மிஷனை ஹேண்டில் பண்ணுறனால இப்போ இந்த PM மிஷனையும் வந்து பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டேட் ஹேஸ் பின் ஏபிள் டு ரீச் த லாஸ்ட் ஹேபிடேஷன் ஆஃப் PVTG த்ரூ த ப்ரோக்ராம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து 542 ஹேபிடேஷன்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 542வையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீச் பண்ணியிருக்காங்க. செட் ஏபி ஓட்டா ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஃபோர்மோஸ்ட் ட்ரைபல் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஒடிசாவை வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க டுவர்ட்ஸ் PVTG குரூப். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ 2019 கேட்ட UPSC கொஷின் பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி கெஸ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்னா PVTGs reside in 18 states and 1 union territory. ஸோ இந்தியாவில் இருக்கிற மொத்த ஸ்டேட்ஸில் 18 ஸ்டேட்ஸ்லையும் ஒரு யூனியன் டெரிட்டரினா அந்தமான் நிக்கோபார் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து PVTGs இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா, அ ஸ்டாக்னன்ட் ஆர் டிக்ளைனிங் பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா ஃபார் டிட்டர்மைனிங் PVTG ஸ்டேட்டஸ். இப்போ இந்த ட்ரைபல் மக்கள் வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 4-5 க்ரைட்டீரியா இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா இதுவான்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டாக்னன்ட் அண்ட் டிக்ளைனிங்னா அவங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு, இல்லை அப்படியே இருக்குது, 100னா 100 பேர் மட்டுமே இருக்காங்க. ஸோ தேர் ஆர் 95 PVTGs officially notified in the country so farன்னு சொல்லியிருக்காங்க. ஒஃபிஷியலாக எத்தனை PVTGs இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்தோம், கரெக்டுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக 75 PVTGs particularly vulnerable tribal groups identified in India. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்த மாதிரி சில டேட்டாஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இங்கே 95ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்புன்னு உங்களுக்கு அந்த நான் படிக்கும் போதே சொன்னேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த 3 எலிமினேட் பண்ணுங்கள், 1 2 3 எலிமினேட் பண்ணிங்கனாவே ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து 2019க்கு முன்னாடியே நியூஸில் கண்டிப்பாக இருந்திருக்கு, கரண்ட் அஃபேர்ஸில் இருந்திருக்கு, நியூஸ் பேப்பரில் நிறைய ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ அது தப்பு அப்படின்னா 1 2 4 தான் ஆன்சர். இர்லார் அண்ட் கொண்டாரெட்டி ட்ரைப்ஸ் வந்து ஆர் இன்க்ளூட் இன் த லிஸ்ட் ஆஃப் PVTG. ஸோ ஆமாம், இந்த 75 PVTGயில் வந்து இவங்களும் இந்த 2 செட்டுமே வந்து PVTGs தான். ஸோ 18 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரியில் இருக்காங்க. இது ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா. மிச்சம் என்னென்ன க்ரைட்டீரியா இவங்கெல்லாம் PVTG அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு என்ன க்ரைட்டீரியன் அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து 1 to 4. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்ஜெட் விதவுட் அ விஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுதான் ஆர்டிக்கலில் சொல்ல வராங்க, ஓகேங்களா. ஸோ despite the adverse factors in agriculture, the government has cut food and fertilizer subsidy and allotted little for animal husbandry, dairy and fisheries ன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஃபுட் சப்சிடி, ஃபர்டிலைசர் சப்சிடி, ஃபுட்டுங்கிறது வந்து அவுட்புட், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து கன்சியூமர்ஸ் வந்து அந்த ஃபுட்டை வாங்க போகிறோம், அதுக்கு வந்து கவர்மெண்ட் இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்து 100 ரூபா அப்படின்னா கவர்மெண்ட் வந்து 20 rupees நான் கொடுத்துட்றேன், நீங்கள் 80 rupees கொடுத்து கன்சியூமர்ஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது தான் சப்சிடி. அதே மாதிரி ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது இன்புட். இப்போ ஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு வந்து வாங்கணும். இப்போ ஃபர்டிலைசர் வந்து 100 ரூபா அப்படின்னா கவர்மெண்ட் ஓகே அந்த 100 ரூபாவில் 50 ரூபா நான் பே பண்ணிடுறேன், 50 ரூபா நீங்கள் கட்டி அந்த ஃபர்டிலைசரை வாங்கிடுங்க அப்படிங்கிறது ஃபர்டிலைசர் சப்சிடி. அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி, ஃபிஷரிஸ்லாம் ரொம்ப லிமிட்டடாக காசு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். அக்ரிகல்ச்சர் பற்றி வந்தாவே வந்து உங்களுக்கு GS 3க்கு நீங்கள் போயிடணும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபலி தெர் இஸ் அ ட்வின் கிரைசிஸ் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது, ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று வந்து ஃபர்டிலைசர், ஓகேங்களா. ஸோ அந்த அதர் ஹேண்ட் தேர் ஆர் fears of a fall in the global production and availability of the food. ஸோ உலகம் முழுக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷனும் கம்மியாக இருக்குது, ப்ரொடக்ஷன் கம்மியானாவே ஃபுட்டோட அவைலபிலிட்டி கம்மியாயிடும். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் அண்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அது வந்து ஒரு சீரியஸ் காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்குது ஃபார் கவர்மெண்ட் அண்ட் RBI. இப்போ ஃபுட் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா, உங்களுக்கு நார்மலாக இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு தெரியணும். இப்போ நார்மலாக நீங்கள் இன்ஃப்ளேஷன் எடுத்தீங்க அப்படின்னா
ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஜென்ரல் ரைஸ் இந்த ப்ரைஸ் லெவல். ஸோ நேற்று நான் வந்து இப்போது ஒரு பழம் 10 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா இன்றைக்கி அந்த பழத்தோட விலை வந்து 20 ரூபா. இதுதான் ஜென்ரல் ரைஸ் இந்த ப்ரைஸ் லெவல். ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன்னா நார்மலாக ஃபுட்டை பற்றி மட்டுமே வந்து சொல்கிற ஒரு விஷயம். இப்போது இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது போத் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐயோட வேலை. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்குது. அப்புறம் ஃபர்டிலைசர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து ஃபர்டிலைசரோட விலை இட் ஹாஸ் ரிசன் 2-fold. இந்த சென்ஸ் வந்து 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். கான்சிக்வெண்ட்லி வந்து ப்ரைஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம் கெமிக்கல்ஸ் வந்து இந்தியாலையும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஷூட் அப் ஆகிருக்கு. Domestically, the Union government has the unenviable task of explaining why it failed to double the real incomes of farmers between 2015 to 2022. இது ரொம்ப முக்கியம். என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிளான் படி தேர் இஸ் அ பிளான் கால்ட் அஸ் டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் பை 2022. இது கொண்டு வந்தது வந்து தல்வாய் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, அசோக் தல்வாய் பேனல். ஸோ இந்த பேனலில் வந்து ஃபார்மர்ஸோட இன்கம்மை 2015 2022 டபுள் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் ரியல் டேட்டாவில் அது நடக்கலை. ஸோ ஒஃபிஷியல் டேட்டா ஷோஸ் தட் ரியல் இன்கம்ஸ் ஃப்ரம் கல்டிவேஷன் ஹவ் ஃபாலன் இன் அப்சல்யூட் டேர்ம்ஸ் ஆஃப்டர் 2015 அப்புறம் தான் நிஜமான அந்த ரியல் இன்கம் சொல்லுவாங்களா, கையில் ரியல் இன்கம் அப்படின்னா கையில் வந்து நிஜமாலுமே எவ்வளோ காசு நிற்குது ஆஃப்டர் டேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த இன்புட்க்கு, அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, இதெல்லாம் காசு போயிட்டு கையில் நிஜமாலுமே வந்து எவ்வளோ காசு நிற்குது அப்படிங்கிறது தான் ரியல் இன்கம். ஸோ இது வந்து 2015 அப்புறம் ரியல் இன்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 2020 to 2021 and 2022 to 2023 பார்த்திங்கன்னா ஆனுவல் க்ரோத் ரேட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலிட் செக்டர்ஸ் ஹாவ் பின் ஸ்டாக்னன்ட். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 to 3.5% தான் அக்ரிகல்ச்சர் வளர்ந்துட்டுருக்கு அண்ட் ஆலிட் செக்டர்ஸ் வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் பெரிய லெவலில் எதுவும் இல்லை. சில கமாடிட்டிஸ் மட்டும்தான், சில பொருட்கள் மட்டும்தான் திருப்பி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. டைவர்சிஃபிகேஷன் அதில் இல்லை அப்படிங்கிறாங்க. Thus the objectives of budget could be formulated as 2-fold. ஸோ இந்த பட்ஜெட்டோட முடிவுரைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 எடுக்கலாம். 1, இட் மஸ்ட் ஹாவ் ப்ரொடெக்டட் ஃபார்மர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும் அண்ட் கன்சியூமர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும் ஃப்ரம் த ஃபுட் அண்ட் ஃபர்டிலைசர் க்ரைசிஸ். ஃபுட்டுங்கிறது வந்து நம்ம கன்சியூமர்ஸ், ஃபர்டிலைசருங்கிறது ஃபார்மர்ஸ்க்கு. அண்ட் செகண்ட் திங் வந்து இட் மஸ்ட் ஹாவ் டேக்கன் ஸ்டெப்ஸ் டு ரேஸ் நெட் இன்கம்ஸ் ஃப்ரம் கல்டிவேஷன். ஸோ அந்த டபுளிங் த இன்கம், அந்த இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது, அதிகப்படுத்துறது, இதை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். பட் பட்ஜெட் வந்து இட் ஹஸ் ஃபெயில் டு டூ ஸோ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. டிசப்பாயிண்டிங் அலோகேஷன் அப்படின்னா எவ்வளோ வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வைட்லி எக்ஸ்பெக்டட் தட் ஃபுட் அண்ட் ஃபர்டிலைசர் சப்சிடிஸ் வுட் பி ரீடெயின்ட் ஆர் இன்க்ரீஸ்ட். ஸோ என்ன பண்ணாங்கன்னா இது எக்ஸ்பெக்டட் ஃபுட்டும் ஃபர்டிலைசர் சப்சிடியும் பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க, இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் கைட்லைன்ஸ் விச் எஃபெக்டிவ்லி எண்டட் அ பார்ட் ஆஃப் த ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஃபுட். ஸோ உங்களுக்கே தெரியும், கோவிடுக்கு அப்புறம் வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா கடியில் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து பட்ஜெட் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அ பார்ட் ஆஃப் இட். ஸோ இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ த பட்ஜெட் வந்து உங்களுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்டில் வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனானா என்னது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பட்ஜெட் வந்து ஹேஸ் ரீஅஃபர்ம் தட் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கட் ஃபுட் சப்சிடி ஃப்ரம். ஸோ இதுதான் ஃபுட் சப்சிடி, மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் ஃபுட் சப்சிடி, அவர் கம்மி காசில் கொடுக்குறது ஃபுட் சப்சிடி. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது கட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 2.87 1.97 lakh தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் ஃபர்டிலைசர் சப்சிடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2.25 lakhs 1.75 lakh குறைச்சிட்டாங்க. ஸோ ஃபுட் அண்ட் ஃபர்டிலைசர் ரெண்டுலேயுமே சப்சிடியை குறைச்சிட்டாங்க அலோகேஷன் பண்ணுறத. In effect, these cuts will expose farmers to vagaries of the global market and render the economics of agriculture more fragile. ஸோ வந்து இது ஃபார்மர்ஸை வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப ஃப்ரெஜைல் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் லேண்ட்லெஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், லேண்டே இல்லாமல் ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா எம்ஜி நரேகா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக மாறிடுச்சு. ஏன்னா எம்ஜி நரேகா ஸ்கீம்லேயே பார்த்திங்கன்னா 73,000 crore 60,000 crore தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 1 year இன்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமில் வந்து ஆல்ரெடி இன்கம்ஸ்லாம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, கொடுக்கறது இல்லைங்கிறாங்க. ஸோ இன்னும் ஒதுக்கீடு கம்மியாக பண்ணாங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க.
ஸோ த கட் அண்ட் ஃபர்டிலைசர் சப்சிடி வில் இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஃபார் ஃபார்மர்ஸ். இப்போ ஃபர்டிலைசர் வந்து கவர்மெண்ட் நான் 50 ரூபா ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட்டோட கையில் இது போயிடும். இப்போ ஃபர்டிலைசர் சப்சிடி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 50 ரூபா கையிலேருந்து எடுத்து போடுறது ஃபார்மராக தான் இருக்கும். ஸோ இன்புட் காஸ்ட் வந்து அதிகமாயிடும். இன்புட் காஸ்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த காஸ்ட் வந்து ஃபர்டிலைசர். ஸோ பட் தேர் இஸ் நோ அமிலியரேஷன் டு பி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அ காம்பன்சேட்டரி ரைஸ் இன் அவுட்புட் ப்ரைஸஸ். ஸோ நான் இப்போ வந்து இத்தனை நாளாக கவர்மெண்ட் வந்து இந்த 50 ரூபா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ 50 ரூபா இல்லை, இந்த 50 ரூபாவும் நான் தான் போடணும். ஓகேங்களா? ப்ளஸ் அவுட்புட்லேருந்து எனக்கு வெளியில் நான் அந்த ப்ராடக்ட் விற்றக்கப்புறம் அதில் வந்து இந்த 50 ரூபா சேர்த்து என்னால் எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ த ரைஸ் இன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் எம்எஸ்பி அப்படிங்கிறது கடந்த பல வருடங்களாக நியூஸில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு பிட்வீன் 2021 to 2022. covered for the rise in input cost and did not leave any space for higher net income. ஸோ எம்எஸ்பி வந்து என்ன பண்ணுறாங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்புட் காஸ்ட்டை மட்டும் தான் கவர் பண்ணி நான் இவ்வளோ இந்த கமாடிட்டிக்கு நான் இவ்வளோ காசு பே பண்ணுறேன், ஒரு டன் நான் உங்கள்கிட்ட வாங்கினேன் அப்படின்னா கவர்மெண்ட் நான் இவ்வளோ பே பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. பட் நிஜமான ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் ரைஸ் ஆகிறதுக்கு ஏதாவது எம்எஸ்பி ஏதாவது வழி வகுதுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ தேர் ஹேஸ் பின் நோ சோலஸ் ஆன் த ப்ரொடக்ஷன் ஃப்ராண்ட் டூ. ஸோ ப்ரொடக்ஷன்லையாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து அதிகமாக ஈல்டு எடுக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஏன் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ ஃபர்டிலைசர் ப்ரைஸ் அதிகமாகுது, சரிங்களா? ஃபர்டிலைசர் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் சில ஃபார்மர்ஸ் வந்து ஃபர்டிலைசர் நம்ம கட் பண்ணிடலாம் இல்லை கம்மியாக போடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி கம்மியாக போட்டாங்க அப்படின்னா இம்பேலன்ஸ் நியூட்ரிஷன் தான் அந்த க்ராப்புக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈல்டு வெளியில் வர அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஸோ கவர்மெண்ட் வந்து on the other hand has been promoting variants of natural farming. ஸோ ஃபர்டிலைசரே யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் ஃபார்மிங் வந்து பண்ணலாம், அது மாதிரி ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு 459 crores வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க டு அ நியூ நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். பட் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபார்மிங்க்கு சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் கிடையாது ஈல்டு அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 25 to 30% வந்து ஈல்டு கம்மியாக தான் கொடுக்குது நேச்சுரல் ஃபார்மிங் வழியாக. ஸோ இப்போ வந்து ஈல்டு கம்மியாக வந்தது அப்படின்னா ஃபார்மிங் வந்து ஒரு வைபிளான ஆப்ஷனாக இருக்காது. சைடில் வந்து இன்புட் ப்ரைஸும் அதிகமாகிட்டுருக்கு, அவுட்புட் ப்ரைஸஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இது எப்படி வயபிள் அப்படிங்கிறாங்க. இப்போ கேபெக்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், சரிங்களா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சருக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த இதில் வந்து அக்ரிகல்ச்சர்னால் இரிகேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்காக ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான். ஸோ அட்மிட்ஸ் ஆல் த டாக்ஸ் ஆஃப் ரேசிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அக்ரிகல்ச்சர் ப்ரெசன்ஸ் ஸ்டோரி ஆஃப் அட்டர் நெக்லெக்ட். இதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட் இன் அக்ரிகல்ச்சர், நாட் ஜஸ்ட் ஃபார் இரிகேஷனுக்கு மட்டும் கிடையாது, பட் வந்து மண்டீஸ்க்காகவும் அந்த மண்டீஸவும் பில்டு பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்காகவும் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா அது. ஸோ த கேபெக்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2022-2023 was 7.5 lakh crore. But the allocation under the capital accounts for crop husbandry, so allied activities, agricultural allied activities பார்த்தீங்கன்னா crop husbandry, animal husbandry, dairy, fisheries-லாம் பார்த்தீங்கன்னா 119 crores தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. In 2023-2024 this is expected to fall to, so அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா 119லேருந்து இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆலிட் ஆக்டிவிட்டீஸ்லாம் 84 crore தான் ஒதுக்கீடு பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அண்டர் த கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் கேபெக்ஸ்க்கு இரிகேஷன் ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பட்ஜெட்ரி அலோகேஷன் வந்து 350 crores தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கேபெக்ஸில் விச் இஸ் லேட்டட் டு ஃபால். அது வந்து 325 அடுத்த வருஷம் மாறிடும், அதுவும் கம்மியாயிடும். அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியமான இது வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் இஸ் அனதர் மச் டூட்டட் ஸ்கீம். ஸோ இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நாங்கள் ஃபண்டு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணாங்க. அதில் ஒரு 500 கோடி போட்டாங்க. ஆனால் அந்த 500 கோடியிலேருந்து 150 கோடி தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 2023-2024 500 கோடி நாங்கள் அலோகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுலேருந்து செலவு பண்ணுவாங்களா, அதுதான் கேள்வி. ஸோ த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேட் a series of other announcements பண்ணியிருக்காங்க ஆன் அக்ரிகல்ச்சர் இன் அ ஸ்பீச். பட் இந்த மிச்ச ஸ்பீச்சஸ்லாம் வந்து புக்கில் இருக்கா, பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வாயால் சொல்கிற ஒரு விஷயமாக தான் இருந்தது. Essentially, all these fragmented allocation thinly spread across diverse departments with only an indirect or marginal impact on the agriculture sector. ஸோ இவங்க சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப மார்ஜினலாக தான் இருக்கும்,
இம்பேக்ட் கொடுக்கும். குட் எக்ஸாம்பிள்ஸ் அது அக்ரிகல்ச்சர் அசிலரேட்டட் ஃபண்ட். ஸோ அக்ரிகல்ச்சர்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. அக்ரிகல்ச்சர் அசிலரேட்டட் ஃபண்ட், பிரதான் மந்திரி பிரணம், கோபர்தான், பாரதிய பிரகிருதிக் கேத்தி, பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ஸ், மிஷ்டி அண்ட் அம்ருத் தரோஹர், இதெல்லாம் வந்து நல்ல ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறாங்க. இதை பற்றின பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, ஓகேங்களா. அண்ட் தேர் வாஸ் மச் டைம் ஸ்பெண்ட் இன் த ஸ்பீச் ஆன் மில்லட்ஸ். ஏன்னா இது வந்து மில்லட் இயர்னால நம்ம ஆல்ரெடி இந்த மில்லட் ஆர்டிக்கலும் பார்த்துட்டோம். ஸோ பட் விதவுட் எனி எக்ஸ்பிளிசிட் அலோகேஷன் அதர் தென் அப்கிரேடிங் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஹைதராபாத். ஸோ பெருசாக அதில் எதுவும் அலோகேஷன் பற்றியோலாம் பேசலை. மில்லட்ஸை பற்றி பேசினதுக்கப்புறமும் பட் ஒரு சென்டர் மட்டும் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் ஹைதராபாத்தில், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தெர் வாஸ் yet another announcement on a targeted investment of 6,000 crore under the பிரதான் மந்திரி மத்ய சம்படா யோஜனா. மத்ய அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷரிஸ் ரிலேட்டடாக. ஸோ இதுக்கு வந்து ஒரு 6,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பட் த ஆனுவல் இன்க்ரீஸ் இந்த அலோகேஷன் இந்த பட்ஜெட் பேப்பர்ஸ் வந்து ஆனுவலாக 121 crore இவ்வளோ தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிஷரிஸ்க்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ த பட்ஜெட் வந்து மோஸ்ட் ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம்ஸ் இன் அக்ரிகல்ச்சரை அட்ரஸ் பண்ண மறந்துட்டாங்க ஆர் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ த லேக் ஆஃப் அ சயின்டிஃபிக் அண்ட் கிரவுண்டட் விஷன் மஸ்ட் ஹாவ் ideally driven the quantum and direction of allocations is telling. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரவுண்ட் எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அதை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் ஃபார்மிங்லாம் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லாத ஒரு விஷயம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி கிரவுண்ட் எவிடன்ஸ் உள்ள விஷயத்துக்கு எடுத்து அதுக்கான ப்ராப்பரான அலோகேஷன் கொடுத்து அதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதில் பண்ணியிருக்கலாம். தவிர மெஜாரிட்டி ஆஃப் ஃபுட்டு, இந்த ஃபர்டிலைசர், முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் இவங்க அலோகேஷன் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். இஸ் ஜுடிஷியல் மெஜாரிட்டேரியனிசம் ஜஸ்டிஃபைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வை இஸ் தட் த ஜட்ஜஸ் ஹாவ் டு ரீஸ்டார் டு ஹெட் கவுண்டிங் இன் ஆர்டர் டு ரிசால்வ் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அமாங்ஸ் தெம் இன் அ கேஸ் ஆஃப் அன் erroneous majority decision? There is a need to highlight meritorious minority decisions. இதில் ஒன்றும் இல்லைங்க, என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 3 பேர் வந்து ஒரு கேஸில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது இந்த ஹெட் கவுண்டிங் வந்து நிஜமாலுமே ஒரு ஜஸ்டிஃபைபிளான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இதை வந்து டாப்பில் இருக்குது இந்த விஷயம். நெக்ஸ்ட் திங் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மைனாரிட்டி இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் வந்து தே ஆர் ரிசார்ட்டிங் டு ஒரு டெசிஷன், 2 பேர் வந்து இன்னொரு டெசிஷன். ஸோ இதில் வந்து இந்த 2 பேரோட டெசிஷன் ஏன் கணக்கில் எடுக்கிறது இல்லை? அந்த மைனாரிட்டியான டெசிஷனும் சம்டைம்ஸ் மெரிட்டோரியஸாக இருக்கலாமே, கரெக்டாக இருக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜுடிஷியல் மெஜாரிட்டேரியனிசம்னா என்ன அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. So as opposed to standard matters heard by divisional benches consisting of two judges. So இப்போ division bench அப்படின்னா 2 ஜட்ஜ் இருப்பாங்க மேக்ஸிமமாக. Numerical majorities are of particular importance to cases which involve a substantial interpretation of the constitutional provision. இப்போது கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்டர்பிரேட் பண்ணணும், அது வந்து கோர்ட்டுக்கு போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஜட்ஜஸ் தேவை. அதுலேயும் அந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஜட்ஜஸில் வந்து யார் அதிகமாக வந்து ஒரு விஷயத்துக்கு இன்க்ளைண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இருக்கிறப்போ வந்து 5 or more ஜட்ஜஸ் கூட இருக்கலாம். அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் வந்து 5 or more ஜட்ஜஸ் கூட இருக்கலாம். இது எதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியமான பாயிண்ட், கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் 5 or more ஜட்ஜஸ் இருக்கலாம்னு சொல்கிற ஆர்டிக்கல் ஆர் கான்ஸ்டியூஷனில் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், ஆர்டிக்கல் 145 clause 3 கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி பெஞ்சஸ் வந்து 5 or more ஜட்ஜஸ் இருக்கலான்னு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மேக்ஸிமம் வந்து it has been 5, it has been 7, 9, 11, 13 ஜட்ஜஸ் வரைக்குமே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், this is done to facilitate decision making enduring numerical majorities in judicial outcomes. இப்போ 13 ஜட்ஜ் இருக்காங்கன்னா யார் மேக்ஸிமம் நியூமரிக்கல் மெஜாரிட்டினா யார் மேக்ஸிமம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கு இன்க்ளைண்டாக போகிறாங்க, அதை வச்சு ஃபைனல் தீர்ப்பு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஜுடிஷியல் மெஜாரிட்டேரியனிசம். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டிக்கலில் தெரிய வேண்டிய முக்கியமான கரெக்ட்ஸே வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ the requirement for a majority of consensus flow from article 145
clause 5 of the constitution. இந்த மாதிரி இந்த மெஜாரிட்டி டெசிஷனை வச்சு தான் நம்ம ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னா ஆமாம், ஆர்டிக்கல் 145 clause 5ல சொல்லியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷனில், which states that no judgment in such cases can be delivered except with the concurrence of majority. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சோட இந்த நியூமரிக்கல் வேல்யூவும் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் மெஜாரிட்டியோட டெசிஷனும் அதில் வேணும், கன்கரன்ஸும் வேணுங்கிறது சொல்லியிருக்காங்க ஆஃப் த ஜட்ஜஸ். பை தட் but that judges are free to deliver dissenting judgments or opinions. ஸோ அவங்களோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸும் அதில் வந்து முன் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த டிபேட்? இந்த டிபேட்டோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, as opposed to representatives of the people in legislatures who may act on hunches or popular perception, judges are experts of law and are aware of the arguments for and against the impunged matter. இப்போ என்னென்னா இங்கே லெஜிஸ்லேச்சரையும் ஜுடிஷியரியும் கம்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் லெஜிஸ்லேச்சர் எடுத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி தான், அங்கே ரூலே மெஜாரிட்டி ரூல் தான் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அங்கே மெஜாரிட்டி டெசிஷன் என்னவாக இருக்குதோ அதுதான் பாலிசியாக வருது, கரெக்டுங்களா? பட் ஆனால் நீங்கள் ஜுடிஷியரி பக்கம் வந்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஜட்ஜ் வந்து தே நோ த லா, தே ஆர் அவேர் ஆஃப் த ஆர்குமெண்ட், என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க வந்து அதை தான் புட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ ஆனால் இங்கேயுமே வந்து மெஜாரிட்டேரியனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கே, லெஜிஸ்லேட்டிவோட அந்த சாயல் இங்கேயும் வந்து வந்திருக்கே அப்படிங்கிறாங்க. So all judges on particular bench give their ruling on the same set of arguments and written submissions. ஸோ ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் அங்கே முன் வரப்போகுது அண்ட் எல்லாருமே வந்து அதை எழுதி சப்மிட் பண்ண போகிறாங்க அந்த பெஞ்சில் இருக்கிறவங்க. இன் லைட் ஆஃப் த சேம், எனி டிஃப்ரென்ஸ் இன் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் கேன் பி attributed to difference in either their methodology adopted and the logic applied by the judges. என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இந்த முடிவுகள் மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் எல்லாருக்குமே லா ஒன்று தான், எல்லாருமே அந்த லா இன்டர்பிரட் பண்ணுறது ஒன்று தான், கரெக்டுங்களா? ஆனால் எப்படி வந்து அந்த டெசிஷன்ஸ் கடைசியில் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜுக்குமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு தனி மெத்தட் இருக்கும், அவங்களுக்குன்னு தனி லாஜிக் இருக்கும். அதை வச்சு அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் மாறுபடுது ஃபைனல் டெசிஷன். ஆர்எஸ் preferred by the legal realists such as Jerome Frank upon their own judicial hunches, which may be an outcome of their subjective experiences, outlook and biases. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறாங்க, இல்லை பயஸ் அப்படின்னா இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஒன் திங். இப்போ இதுவா அப்படிங்கிறப்போ நான் இதுதான் அப்படின்னு போயிட்டேன்னா இட்ஸ் பயஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை நான் கண்ணிலே பார்க்காம இது மட்டுமே அப்படியும் போகலாம், அப்படியும் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ ஏன்னா எல்லாம் மனுஷங்க தானே. So in such circumstances, it is entirely possible that the majority may fall into either methodological fallacies and errors or be limited by their judicial hunch respectively. So என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பயஸ்ன்னு போகும்போது சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறப்போ இப்படி தான் அது நடந்திருக்கும். இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குதுன்னா இன்னொரு இடத்துலையும் அப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போக முடியும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நியூட்ரலாக பார்க்காம இப்படி போகும்போது எரர்ஸ் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் 2 பாயிண்ட் தான் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து 1976 the dissenting opinion of Justice K.R. Khanna in ADM Jabalpur versus Shivkant Shukla 1976 இந்த கேஸ் நடக்குது. ஸோ அதில் வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸில். ஈவன் டியூரிங் கான்ஸ்டியூஷனல் எக்ஸப்ஷனலிசம் even during situations of constitutional exceptionalism is a prime example. ஸோ என்னென்னா அந்த இடத்துல இப்போ நீங்கள் இயர் பார்த்துக்கோங்க, 1976 அந்த டைமில் வந்து எமர்ஜென்சி இருந்த டைம். ஸோ அப்போவும் வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். another example is the dissenting opinion of Justice Subba Rao in the Karak Singh versus State of UP 1962 நடக்குது. இதில் வந்து ரைட் டு ப்ரைவசி அப்ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த கேஸில். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புட்டசாமி கேஸ் 2017, இது UPSC ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது. ஸோ 2018 கேட்குறாங்க அந்த கொஷின். புட்டசாமி கேஸில் தான் ஓகே 2017 ரைட் டு ப்ரைவசி இஸ் அன் இன்ஹெரண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ஹெரண்ட் பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு கொண்டு வராங்க. ஸோ 1962 அது நடந்துருச்சு. ஸோ 2017 வரைக்கும் அது இட்ஸ் அ லேக், இட்ஸ் அ டிலே, ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் சொல்ல வராங்க. மிச்சதெல்லாம் இதில் பெருசாக எதுவும் இல்லை.
இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருப்பி ஜுடிஷியல் மெஜாரிட்டேரியனிசம் பற்றி தான் பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அவ்வளோதான். இந்த ஆர்டிக்கலில் வந்து உங்களுக்கு முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா இந்த புட்டசாமி கேஸ் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் காட்டுறேன். அது இல்லாமல் இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இது எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் 145 clause 3, ஆர்டிக்கல் 145 3 and clause 5, இது 2 ரொம்ப முக்கியம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடாக நான் காட்டுறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், 2018 கேட்டது. ரைட் டு ப்ரைவசி இஸ் ப்ரொடெக்டட் அஸ் அன் இன்ட்ரென்சிக் பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ நம்ம இப்போ தான் அந்த கேஸ் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ இது எந்த ஆர்டிக்கல் கடையில் இன்க்ரெயின் ஆயிருக்கு? ஸோ ரொம்ப ஈஸி, இங்கேயே அவன் கொடுத்துட்டான். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி உங்களுக்கு ஆர்டிக்கல் 21 அப்படிங்கிறது தெரியும், பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ரைட் டு ப்ரைவசி அதுக்குள்ளே புட்டசுவாமி கேஸில் தான் உள்ளே போட்டாங்க, 21க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3, ஆப்ஷன் 3.